بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. فقد قال الله تعالى: ادع إلى سبيل ربك بالحكمة والموعظة الحسنة. صدق الله العلي العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: نظر الله امرأ سمع مقالتي فوعاها فأداها كما سمعها. صدق الله العظيم. صدق رسول النبي الكريم. அல்லாஹ் தஆலாவுடைய மாபெரும் கருணை கிருபை, மேலும் அல்லாஹ் தஆலா நம்மளை எல்லாம் முஸ்லிமாக முஃமினாக படைக்க செய்தானே, விடப்பட்ட அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழுமாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் எம்பெருமானான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அங்கத்தினராக நம்மளை ஆக்கி வைத்தானே, அப்படியாப்பட்ட அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் ஷேக் நாயகத்துடைய கரத்தை பிடிக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தானே, அப்படியாப்பட்ட அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழுமாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். ஒரு மனிதனிடத்தில் முக்கியமான இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால் பயான் தான். ஏன் எத்தனையோ நபர்கள் குஃப்ரில் சென்று விடுகிறார்கள், எத்தனையோ நபர்கள் ஷிர்கில் சென்று விடுகிறார்கள். அவர்களை நேர்வழி காட்டுவதற்கு என்ன காரணம்? நேர்வழி காட்டக்கூடிய வழி என்னவென்றால் பயான் செய்வதன் மூலமாக தான். ஏன் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான்: அல்லமவுல் பயான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அந்த பயானின் மூலமாகத்தான் அவர்கள் வழிகேட்டில் திருந்துவார்கள். ஒரு நபர் வழிகேட்டு சென்றால் அவர்களுக்கு பயான் சொல்வதன் மூலம்தான் அவர்கள் வழிகேட்டில் நின்று இஸ்லாத்தின் பக்கம் வருவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள்: பல்லிகோ அன்னி வலவ் ஆயத்தன், என்னிடத்தில் இருக்கும் ஒரு ஆயத்தை கேட்டாலும் அதை பிறருக்கு எத்தி வைங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். உதாரணமாக, ஒரு நன்மையான காரியங்களை நீங்கள் ஒரு நபரிடத்தில் செய்ய சொன்னால், அந்த நன்மையான காரியம் அவர் செய்தால் அவருக்கும் நன்மை, உங்களுக்கும் நன்மை. எதுவரை என்றால், நீங்கள் மறைந்ததற்கு பிறகு அவர்கள் அந்த அமல் செய்வார்கள். அதனுடைய அமல் அவர்களுக்கும் நன்மை கிடைக்கும். நீங்கள் மறைந்ததற்கு பிறகு அல்லாஹ்விடம் சொல்வார்களே, உங்களுக்கும் நன்மை கிடைக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். உதாரணமாக, சர்தாநாயகம் சொல்லுவாங்க, லா இலாஹா இல்லல்லாஹ் அதிகமாக மக்களிடத்தில் பரப்புங்கள் என்று சொல்றாங்க. ஏன் காரணம் என்ன? மக்களிடத்தில் அதை பதியுதோ இல்லையா, உன் மனசுல நல்லா பதியும் என்று சர்தாநாயகம் சொல்லி காட்டினாங்க. உதாரணமாக, துணி துவைக்கிற சோப்பு இருக்கு. நீங்கள் அந்த உங்களுடைய துணி துவைக்கிற சோப்பை தேய்த்து நீங்கள் ட்ரெஸ் தைக்கிறீங்க. அந்த துணியில இருக்கிற அழுக்கு போகுதோ இல்லையோ, நம்ம கையில இருக்கிற அழுக்கு நல்லா போய்விடும் என்று சர்தாநாயகம் சொன்னாங்க. அப்ப என்ன தெரிகிறது? நாம் துணி இருக்கிற அழுக்கு சென்றாலும் போனாலும் இல்லையாலும் நம்மளுடைய கையில் இருக்கக்கூடிய அழுக்குகள் சென்றுவிடும். அதனால் என்ன சொன்னாங்க? அதிகமாக ராயல பரப்புங்கள், அவங்களுக்கு புரியுதோ இல்லையா, உங்க மனசுல நல்லா பரியும் என்ற சேகநாயகம் சொல்லி காட்டினார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதில் சொல்லி காட்டினார்கள்: நظرல்லாஹு இம்ரா சமிஅ மகாலத்தி ஃபவஆஹா ஃபஅதாஹா கமா சமிஅஹா. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை அல்லாஹ் தஆலா சொல்லி பார்க்குவானாக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள்: என் சொல்லை கேட்டு அதை பாதுகாத்து அதை யார் கேட்டின்படி எடுத்துரைக்கிறார்கள் மக்களிடத்தில் அவர்களுக்கு துஆ செய்கிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். என்ன துஆ? ஒரு நபிமார்கள் 1,24,000 நபிமார்கள் அனுப்பது காரணம் எல்லாம் பயான் செய்வதற்கு தான். முதல் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இருந்து இறுதி நபி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை அவர்கள் துனியாவில் அனுப்பும் காரணம் எல்லாம் பயான் செய்வதற்கு தான், அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பதற்கு தான் சொல்கிறார்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான்: ஃபதக்கிர் ஃபைன்ன திக்ரா தன்ஃபஉல் முஃமினீன். உபதேசம் செய்யுங்கள், நிச்சயமாக உபதேசம் ஆகிறது முஃமின்களுக்கு பிரயோஜனம் தரும்.
என்ன உபதேசம்? அல்லாஹ்வை பற்றி சொல்லுங்கள், அல்லாஹ் அவங்க கூட தான் இருக்கிறான் என்ற அந்த மாதிரி விஷயங்கள் அல்லாஹ்விடத்தில் மக்களிடத்தில் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான். அழகிய உபதேசங்களை கொண்டு அவன் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான், அழகிய உபதேசங்களை கொண்டும் இன்னும் ஞானங்களை கொண்டு உங்களுடைய ரப்பின் பக்கம் அலையுங்கள். தென் உதாரணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்க வேண்டும். எவ்வளவு அழகிய கருணையும் உண்டான, எவ்வளவு அழகிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு அழகிய முறையில் இஸ்லாத்தை தழுவினார்கள். அவர்கள் எத்தனை கல்லால் அடி வாங்கினார்கள் ஒரு ஊரில். அப்புறம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், நான் இந்த ஊரை அழித்து விடுவேன் என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வேணாம், ஏனென்றால் இவர்கள் இஸ்லாத்தை தழுவவில்லை என்றால் இவர்களுடைய பின்னால் வரக்கூடிய கூட்டத்தார்கள் இஸ்லாத்தை தழுவி விடுவார்கள் என்ற காரணத்தினால் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விட்டுவிட்டார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டத்தார்கள் பார்க்க வேண்டும். யார் யார் ஈமான் கொண்டார்களோ அவர்கள் தப்பித்துக் கொண்டார்கள். ஈமான் கொள்ளாதவர்கள் அவர்களே நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்து அவர்களை அழித்து விட்டான். லூத் அலைஹிஸ்ஸலாம் கூட்டத்தார்களை பார்க்க வேண்டும். யார் யார் ஈமான் கொண்டார்களோ அல்லாஹ்வை கொண்டு அவர்கள் தப்பித்து விட்டார்கள். ஈமான் கொள்ளாதவர்கள் அவர்களை அல்லாஹ் அந்த லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்து அவர்களை அழித்து விட்டான், கல்லாக ஆக்கிவிட்டார்கள் அல்லாஹ் தஆலா. அதே மாதிரி நமது நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்திருக்கலாமே, அல்லாஹ் இவர்களை அழைத்து இஸ்லாத்தை தழுவ மாட்டேங்கிறாங்க, அல்லாஹ் அழித்து கூட்டத்தார்களை அழித்து விடுகிறார்கள் என்று துஆ செஞ்சிருக்கிறாங்க. ஏன் செய்யல? அவர்கள் செய்யாத காரணம் என்னால் இவர்கள் இஸ்லாத்தை தழுவதற்கு அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பதற்காக தான் நபி நாயகம் அனுப்பி வைத்திருந்தார்கள். அவர்கள் எந்தளவானா அவர்கள் ரொம்ப கருணை உள்ளவராக இருக்கிறார்கள். அதன் காரணமாக அவர்கள் நம்மளை விட்டுவிட்டார்கள். ஆகையால் அழகிய முறையில் பயன் பேசக்கூடிய வாக்கியத்தை தருவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.